ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட் எக்ஸாமுடைய பேசிக்ஸ், கொஷின் பேட்டர்ன்ஸ் அண்ட் சிலபஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதுதான் வந்து நெட் எக்ஸாமுடைய பேப்பர் 1 பேப்பர் 2வோட பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் முதல்ல பிரேக் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பிரேக் விடுறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 1 கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. பேப்பர் 1ல் ஜென்ரலாக இருக்கிறது படிப்போம். எல்லா மேஜர்ஸுமே அவைலபிளாக நம்ம இது எழுத போகிறோம். பேப்பர் 2ல் அவங்கவுங்க மேஜர் எதுவும் அதுதான் நம்ம எழுத போகிறோம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே இது எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னா ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 2 மார்க்ஸ்னு சொல்கிறாங்க. பேப்பர் 1ல் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் 1ல் வந்து 50 கொஷின்ஸ் கொடுப்பாங்க 2 மார்க்குக்கு. அதுக்கப்புறம் 100 மார்க்குக்கு அது மொத்தமாக எழுதணும். ஸோ 1 hour டைம். பேப்பர் 2ல் 100 கொஷின் கேரிஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 200 மார்க்ஸ் மொத்தம் 2 hours நீங்கள் எக்ஸாம் எழுதணும். டோட்டலி 3 hours நீங்கள் எக்ஸாம் எழுதணும். டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் வருதுன்னா 150 கொஷின்ஸ் வருது 300 மார்க்குக்கு. இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன, நோ நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்கிறாங்க. எல்லா கொஸ்டின்ஸும் எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பேப்பர் 1 பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 10 செஷன்ஸ் இருக்குது. 10 செஷன்லேயும் ஒவ்வொரு செஷன்லேயுமே 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. 5 கொஷின் அதுக்கு வந்து 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் பேசிக்ஸ். ஸோ பேப்பர் 1உடைய ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செஷனாக என்ன இருக்குன்னா டீச்சிங் ஆப்டிடியூட்ஸ் பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்ச் ஆப்டிடியூட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், ரீசனிங்கில் வந்து மேக்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கலாம். லாஜிக்கல் ரீசனிங்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, பீப்புள் என்விரான்மெண்டல், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்க எஜுகேஷன் பாலிசியை பற்றி, ஹையர் எஜுகேஷன் வேல்யூஸை பற்றி, பாலிட்டிக்ஸை பாலிசி எந்த அளவுக்கு இன்க்ளூடாக இருக்குது, இதெல்லாம் பற்றியும் தான் நம்ம இந்த செஷனில் படிக்கணும். மொத்தமே 10 செஷன்லேருந்து ஃபஸ்ட் பேப்பர்லேருந்து கிடைக்கும். அதில் வந்து ஒவ்வொரு செஷன்லையுமே 5 மார்க்குக்கு மொத்தம் 10 மார்க், டோட்டலி 100 மார்க்ஸ்க்கு 50 கொஷின்ஸ்க்கு யூ ஷுட் ரைட் 100 மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்காது அந்த ஃபஸ்ட் பேப்பரில் இருக்க ஒவ்வொரு இதையும் மெயினாக என்னென்ன டாபிக்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் ஆப்டிடியூட்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா நேச்சர், டீச்சிங்கோட நேச்சர்னா என்ன, அப்ஜெக்டிவிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை பற்றி கேட்பாங்க. லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், லேர்னர்ஸ் வந்து படிக்கும்போது அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றியும், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங், நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது எப்படி அஃபெக்ட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என்னென்ன விஷயங்கள் நாமளும் ஸ்டூடெண்ட்ஸும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க பற்றியும், மெத்தட் ஆஃப் டீச்சிங், எவல்யூவேஷன் சிஸ்டம், இதுலேருந்து தான் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துலேருந்து நமக்கு எத்தனை கொஷின்ஸ் வரலாம்னா 5 கொஷின்ஸ் வரலாம். 2 மார்க்கு, மொத்தம் 10 மார்க் ஃபஸ்ட் செஷனில். செகண்ட் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஆப்டிடியூடில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிசர்ச்சை பார்த்தோன்னா மீனிங்னா என்ன, ரிசர்ச்னா என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, டைப்ஸ்னால் என்னென்னு படிக்க போகிறோம். அடுத்து ரிசர்ச்சோட எத்திக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பேப்பர், ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப், செமினார், கான்ஃபரன்ஸ், சிம்போசியம் இதெல்லாம் பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. தீசஸ் ரைட்டிங் அண்ட் இட்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் ஃபார்மேட், இதை வந்து நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் ரிசர்ச் படிக்கும் போது உங்களுக்கு MLA புக்கு ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதை நீங்கள் படிக்கணும். அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும்தான் இந்த செஷனில் வரும். இது எல்லாத்துலேயுமே நமக்கு எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னா 5 மார்க்ஸ் 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் கேரிஸ் ஆகி மொத்தம் 10 மார்க்ஸ் வரும் நமக்கு. அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா இட்ஸ் ஸோ ஈஸி, உங்களுக்கு இது பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். ஒரு பேசேஜ் கொடுத்து அது கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம எழுதணும். அதே மாதிரி தான். அடுத்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனோட நேச்சர்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்குது, பேரியர்ஸ், என்னென்ன பேரியர்ஸ் நம்ம கம்யூனிகேஷனில் பண்ணும்போது என்னென்ன பேரியர்ஸ் நமக்கு கிடைக்கும், என்னென்ன வரும் லேர்னர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன், இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்துலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க, 2 மார்க்கு. அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சீரீஸ் பற்றி கேட்பாங்க. லெட்டர் சீரீஸ், கோட்ஸ், ரிலேஷன்ஷிப், கிளாஸிஃபிகேஷன். அதுக்கடுத்து லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், நமக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எவல்யூவேட்டிங், டிஸ்டிங்விஷிங் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்பல் அனலாகிஸ், வேர்ட் அனலாகிஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க பிஜிஸில், அது அப்ளைட் அனலாகிஸ் அண்ட் வேர்பல் கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங்கில் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சேம். அடுத்து ரீசன் லாஜிக்கல் டயக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் டயக்ராமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் மல்டி டயக்ராமேட்டிக் ரிலேஷன்ஷிப், வென் டயக்ராம் ஸ்கூலில் படித்தது ஞாபகம் இருக்குல்ல. அடுத்து
அனலிட்டிக்கல் ரீசனிங் இது 3 இது எல்லாமே எதில் கேட்கணும்னா ரீசனிங் லாஜிக்கல் டயக்ராம்ஸில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் மெயினாக என்ன கேட்குறாங்கன்னா சோர்ஸ் அக்விசிஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. அக்விசிஷன் என்ன மீனிங்னா லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் மேப்பிங் ஆஃப் டேட்டா இதெல்லாமே இருக்கும். இது எல்லாத்துலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் அட்வான்டேஜஸ் அண்ட் மீனிங்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது. ஜென்ரலாக அப்ரிவேஷன் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அதில் இதோட ரிலேட்டடாக இருக்கும்ல அந்த மாதிரி படிக்கிறது. அடுத்து வந்து ஜென்ரல் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ், பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் இமெயிலிங். மெயினாக இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் இமெயிலினுடைய பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக அதை படித்தா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பீப்புள் அண்ட் என்விரான்மெண்டல் 9th வந்து பீப்புள் அண்ட் என்விரான்மெண்டல். இது வந்து சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன், எப்படி பொல்யூஷன் ஆகுது. செகண்ட் பாயிண்ட்னா பொல்யூஷன் அண்ட் தேர் இம்பேக்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் நேச்சர் ஹராஸ் அண்ட் மிட்டிகேஷன்ஸ், இதில் ஹசார்டஸ் அண்ட் மிட்டிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபார்மல் டிஸ்டன்ஸ்னால் என்ன, எஜுகேஷன் டிஸ்டன்ஸ்னால் என்ன டெக்னிக்கல் அண்ட் ஜென்ரல் எஜுகேஷன்ஸ் இருக்குது, வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் இருக்குது, பாலிசிஸ் வந்து என்னென்ன பாலிசிஸ் எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன நியூ எஜுகேஷன் சிஸ்டம் வந்திருக்கு, இது எல்லாத்த பற்றி சொல்கிறதா வந்து என்னென்னா நெட் எக்ஸாம் பேசிக் பேட்டர்ன்ஸ். இந்த 10 செக்ஷன் வந்து அவங்க பேப்பர் 1ல் ஃபுல்லாக வரும்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.